ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு, ஆனால் வக்ரமாக இருப்பது சிறப்பா அப்படின்னா சிறப்பல்ல. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? 6இல் குரு என்று சொன்னாலும் கூட குரு பார்வை 10ஆம் இடம், 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. 2ல் ராகுவே இருக்காரு. கிரகங்களுடைய நிலை, அதாவது 10க்குடையவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தொழில், ராசிநாதனுடைய நிலையை சொல்லிட்டோம். தொழில் எப்படி இருக்கும், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகம் எப்படி அமையும். தொழில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9க்குடைய புதன் 10ல் வந்து அமர்ந்திருக்கிறார். 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 11ல் அமர்ந்து குரு பார்வையை வருகிறார். இப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதா? ரொம்ப சிறப்பாக இருக்கு, எந்த குறையும் கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, 10க்குடைய சுக்கிரன் ஒன்றா 8ஆம் இடத்துக்கு சென்று விட்டாலும் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், சிறப்பாக இருக்கும். அதுலேயே செவ்வாய் அங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புக்கு, அதாவது புத்தக பதிப்பகத்தார், பப்ளிஷர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம் நேரம். குறிப்பாக வந்து இந்த நாடக நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அவர் 4க்குடையவனே அவர். அப்போ 10ல் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்க, குடும்பத்தில் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. வீடு வாங்கலாமா, மனை வாங்கலாமா, தோட்டம் வாங்கலாமா, அல்லது ஃப்ளாட்டு வாங்கலாமான்னு அது கண்டிப்பாக சுப முடிவாக எடுப்பீர்கள், சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தும்.
சொல்லால் பிரச்சனைகள் வரும். ஆனால் பண வருமானம் அதிகபட்சமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ராகுவே இருக்கிறார். இப்போ வருமானத்தில் அதிகப்படியான ஒரு வருமானம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டாலும் குரு பார்வை இருப்பதால் அது சகஜமாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பேசுவதில் எச்சரிக்கை தேவை. இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களகட்டக்கூடிய ஒரு அமைப்பு. 2இல் ராகு பிரம்மாண்ட நாயகன். பண வருவாய் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் குடும்ப மேன்மை சிறப்பாக அமையும். சில பேருக்கு நேரம் பிறப்பு ஜாதக அமைப்புப்படி தசாபுத்தி யோக தசையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, இல்லை ஜோசியராக இருக்கீங்க, இல்லை ஆசிரியராக இருக்கீங்க, இதுபோல் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு, இல்லை யூடியூப் அதாவது இந்த கம்யூனிகேஷன் பாவம் சோஷியல் மீடியாக்களில் இருக்கிறவங்க கூட பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். திடீர்னு உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் எல்லாம் ராகு பகவான் கொடுக்க நினச்சா அப்படி கொடுப்பார். உங்கள் பேச்சு அத்தனை ஆயிரம் பேர் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உங்கள் பேச்சில் ஒரு திடீர் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். கண்டென்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதால. இப்போ யூடியூப் நடத்துகிறீங்க, நீங்கள் அதெல்லாம் பேசுகிறவங்க அதை தயார் பண்ணி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வியூவர்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 3இல் சனி வக்ரகதியில் இருப்பதால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சூரியனை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள். மற்றபடி செவ்வாயை குரு பார்ப்பது என்பது, புதனை குரு பார்ப்பது என்பது சூப்பர் அற்புதமான ஒரு நிலை. புதன் சார்ந்த தொழில், செவ்வாய் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அமோக வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல பண வரவு, குடும்ப மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும், சந்தோஷ குறைவு ஏற்படும். இதுபோல் 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த மகர ராசி அன்பர்கள் சீட்டாட்டர், ஏசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இந்த வாரம் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இல்லைன்னா பூர்வீகத்தில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்தை யாராவது ஆட்டையை போகிறதுக்கு வருவாங்க. இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது, நீங்கள் தள்ளி வந்துட்டீங்கன்னு வேணும்னே சண்டைக்கு வந்து நிற்பாங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போய் சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். வளர்ச்சி, தொழில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்னும் அடிஷனலாக உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்குவாங்க. டபுள் ப்ரமோஷன் கூட ஒரு சிலருக்கு அமையும். உங்களுடைய திறமையை மையமாக வச்சு நீங்கள் பெரிய லெவலுக்கு வரலாம். குறிப்பாக அந்த கட்டுமான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு, விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்களுக்கு,
டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். மற்றபடி 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும். சுப செலவு தான் ஏற்படும். ஏன்னா உங்களை பொறுத்தவரையும் 4 குடைவன் 4 பார்க்கறதால வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க கண்டிப்பாக செய்வீங்கன்னு சொல்லணும் இல்லையா? அதில் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. இதெல்லாம் சுப செலவில் தான் அமையும். மற்றபடி உங்களுக்கு 7 குடையவன் சந்திர பகவான் முதல் 2 நாள் தான் நீச்சமாக இருக்கார். ஆனாலும் நீச்சமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 12ஆம் இடம் ராசி, 2ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். மற்றபடி இந்த அன்பர்களுக்கு, மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நேரம். அயன சயன போகத்தை குரு பார்ப்பதால் வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். இது வழக்கமான ஒரு வாரம் என்று சொல்லிவிட முடியாது. அதையும் தாண்டி ஒரு அனுகூலம் பெறக்கூடிய, சென்ற வாரத்தை விட இந்த வாரம் மிக உன்னதமாக இருக்கப் போகிறது. பார்க்க போகிறீர்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். மற்றபடி நீங்கள் இதில் 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.